எல்லாரோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் என்னவா இருக்குன்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு கோடி ரூபாயை ஒரு ஃபைனான்ஷியல் அசட்டாக சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த குரோர்பதின்ற ஒரு அந்தஸ்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு அந்தஸ்து. நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் விட்டுட்டு உங்கள் பேங்க் பேலன்ஸில் ஒரு கோடி ரூபாய் இருக்குதா, உங்களோட ஃபைனான்ஷியல் அசட்டாக மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை எஃப்டியாக இருக்கலாம், இல்லை இந்த பேங்க் பேலன்ஸில் இருக்கலாம். அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சேர்க்க முடியும், எப்படி சேர்க்க முடியும், இதுதான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டு அசிஸ்ட். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்த்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வெல்த் கிரியேஷன் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு குரோர்பதின்றதை ரொம்ப ஒரு ஈஸியாக அந்த ட்ராவல் ஜேர்னியை எடுத்துக்கலாம். ரூல் நம்பர் 1, டிப்ரிஷியேட்டிங் அசட்டை நீங்கள் எப்போவுமே லோனில் வாங்காதீங்க. அது என்ன டிப்ரிஷியேட்டிங் அசட்? ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளோட மதிப்பு நீங்கள் வாங்கின உடனே குறையுது அப்படின்னாக்கா அதை போய் நம்ம காசை கொடுத்து லோனில் வாங்கக்கூடாது. என்னென்ன பொருள் குறையுது, டிப்ரிஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய வெக்கேஷன் போயிட்டு வந்தீங்கன்னா காசு செலவாயிடுச்சுன்னா செலவு தான் அது. நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோன், இன்னைக்கு ஒரு 45,000 50,000 கொடுத்து ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு விற்றாலே அது 30,000 தான் போகும், டிப்ரிஷியேட் ஆகிடுது. கார் 15 லட்ச ரூபா கார் ஒரு வருஷம் பொறுத்து விற்றீங்கன்னா அது 12 லட்சம் 11 லட்சம் தான் போகுது, டிப்ரிஷியேட் ஆகுது, அப்ரிஷியேட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசட். இதெல்லாம் நீங்கள் லோனில் வாங்காதீங்க. ரூல் நம்பர் 1. சரி, இதை நான் லோனில் வாங்கலை, சரி இதை எப்படி நான் அப்போது எனக்கும் ஒரு நல்ல ஒரு கார் வாங்குறது, நல்ல ஒரு ஃபோன் வாங்குறது, எனக்கும் அந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ரூல் நம்பர் 2 ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக நீங்கள் கரண்ட் லைஃப்பான ஒரு லைஃப் ஸ்டைலையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த ரூல் பேர் தான் 50-30-20. உங்களோட சேலரியில் 50% நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட எசென்ஷியல்ஸ், உங்கள் நீட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். அடுத்து 30%ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களோட ஷார்ட் டேர்ம் நீட்ஸ், நீங்கள் விருப்பப்படுற ஃபோனு, நீங்கள் விருப்பப்படுற காரு, நீங்கள் விருப்பப்படுற ஒரு வெக்கேஷன் எவ்வளோன்னு பட்ஜெட் பண்ணுங்கள், அதில் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. அப்புறம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 20% ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஆசைப்படக்கூடிய ரிட்டையர்மெண்ட், இல்லை உங்கள் சன் டாட்டரோட எஜுகேஷன், ஒரு லாங் டேர்முக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஸ்டாக்லேயோ ஒரு கன்சல்டன்ட் மூலமாக ஒரு நல்ல ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்ட், ஒரு குட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி உங்களோட மாத வருமானத்தை 50-30-20ன்னு நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட சேவிங் உங்களுக்கு இன்னமுமே இன்க்ரீஸ் ஆகி ஆக்சிலரேட் ஆகும். அந்த குரோர்பதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோடி ரூபாய் அதை சேர்க்கறதுக்கான ஒரு வழி ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். இப்படி நீங்கள் உங்கள் ஃபைனான்சஸை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெல்த் கிரியேஷன் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்த்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் சேரணுன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். இந்த சேனலில் நிறைய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்சஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye bye.